அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிராமா டான்ஸ் லைக் அ மேன். இதை எழுதுனது யாருன்னா மகேஷ் தத்தானி. 1958 பெங்களூர்ல பிறந்த ஒரு பிளே ரைட்டர். இவர் வந்து ஒரு ஆக்டராகவும் இருப்பார், டைரக்டர் ஆஃப் த தியேட்டர். நெக்ஸ்ட்டு இவர் சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் இங்கிலீஷ் பிளே ரைட்டர். இவருடைய ட்ராமாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அர்பன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றி இருக்கும், ஜெண்டர் இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பார், செக்ஷுவாலிட்டி ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி போல்டாக பேசுவார், ரியாலிசம், ஸ்டேஜ் கிராஃப்ட் மாஸ்டராக இருக்கார். இவருடைய ஃபேமஸான ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபைனல் சொல்யூஷன், டாரா, பிரேவரி ஃபார் த குவீன், டான்ஸ் லைக் அ மேன். இவர் இன்விசிபிள் இஷ்யூஸை ரொம்ப போல்டாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பார். டான்ஸ் லைக் அ மேன் டைட்டிலே தெரியும், ஆம்பளை மாதிரி ஆடு. இந்த வார்த்தை தான் இந்த மொத்த கதையுமே மாற்றி அமைச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு இது பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி 2 ஜென்ரேஷனை சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜெயராஜ், ரத்னா ஒரு யங் டான்சர்ஸ். 1940s ஆரம்பிக்கக்கூடியது. 1940s ஆரம்பிக்கும் இது. அவங்க ரொம்ப யங் டான்ஸராக இருப்பாங்க. 2 பேருக்குமே பரதநாட்டியம்னா உயிர். 2 பேருமே பர்ஃபெக்டாக ஆடுவாங்க. ரத்னா அவர்கள் வந்துட்டு ஒரு பெண்ணு. விஸ்வாஸ் கிடையாது, விஸ்வாஸ் வந்து அவங்க மருமக. ஓகே, ஜெயராஜ் இருக்காங்களே, அவங்க யங் டான்சர். பரதநாட்டியத்தை வெறியோட கற்றுக்கிட்டு ஆடுவாங்க. ஆனால் ஜெயராஜோடைய அப்பா யாருன்னா அம்ரித்லால். அவருக்கு தன்னுடைய பையன் டான்ஸ் ஆடுறது பிடிக்காது. ஏன்னா பையனா வந்துட்டு டான்ஸ் ஆடக்கூடாது, முரட்டுத்தனமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், டான்ஸ் எல்லாம் இப்படி இடுப்பை வளைச்சு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு, யோர் உமன் இன்சைட் த மேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு ஆணுக்குள் இருக்கிற பெண்ணு நீ அப்படின்னு சொல்லி கேவலம் போய் திட்டிருப்பாரு. அந்த கேட்ட உடனே நீ யூ டான்ஸ் லைக் அ மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட உடனே தன்னுடைய கனவை எல்லாம் விட்டுடுவார். நம்ம அப்பா இப்படி நம்மள அப்போட அப்பா இப்படி அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆட மாட்டார். ஆனால் ரத்னா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட டான்ஸ் ஆடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அம்ரித்லால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரத்னாவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க் எல்லாமே கொடுப்பாரு. அவங்க வந்து செய்ய முடியாத விஷயத்தெல்லாமே செய்ய வைப்பாங்க, ரொம்ப கடினமான. இதனால் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ரத்னா மயங்கி விழுறாங்க. மயங்கி விடும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய குழந்தை இறந்தே பொழுது. அது ஒரு ஆண் குழந்தை. அச்சோ, நம்மளுடைய வாரிசை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்ரித்லாலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் வெளிக்கொண்டு வர எம்டன் மாதிரி வெளிக்கொண்டு வராம விட்டுருவாரு. ஆனா இந்த வழி வந்து ஜெயராஜுக்கு ரொம்ப இருக்கும். தன்னுடைய கனவையும் சிதைத்து விட்டு தன்னுடைய குழந்தையுமே இழந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபைனலா குடிகாரரா ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் ரத்னா தன்னுடைய நிறைவேறாத ஆசையை தன்னுடைய மகள் லதா மூலியமா நிறைவேற்றணும் அப்படின்னு துடிப்பாங்க. அவங்களுடைய மகள் யாரு அப்படின்னா லதா விஸ்வாசம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. விஸ்வாஸ் டான்சர் கிடையாது, ஆனா லதா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ரத்னா அவர்கள் ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப உயிர் இல்லையா 2 பேரண்ட்டுமே. அதனால லதாவை ரொம்ப அழகா டான்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இப்படி ஆடி இப்படி நட ஃபுல் கண்ட்ரோலிங் வந்து லதாவை வந்து ரத்னா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் எல்லாம் கொடுப்பாங்க. என்னன்னா அவங்க ஒரு டைம் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. ஜட பின்னிட்டு இருக்கும்போது ரத்னா வந்துட்டு லதாவுக்கு ஜட பின்னிட்டு இருக்கும்போது, ஆம்பளைங்க ஃபர்ஸ்ட் உன்னோட டான்ஸை பார்க்க மாட்டாங்க, ஆடியன்ஸ் வந்து உன்னோட பாடியை தான் பார்ப்பாங்க, அதனால பாடி ஷேமிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க ரத்னா அவர்கள் டான்ஸ் கற்றுருக்கும் போது அவங்களுடைய குரு வந்துட்டு அவங்கள வந்து ஒரு தேவதாசி மாதிரி நடத்தினாங்க. அவங்க கிட்ட தப்பாக அதுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க டான்ஸை கற்றுக்கிட்டாங்க. ஸோ கலைக்காக எது வேணும்னாலும் தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு தப்பான இன்டென்ஷனை லதா கிட்ட சொல்லுவாங்க. அதை அவங்க ஏற்றுப்பாங்க. இப்படி இருக்கும்போது விஸ்வாஸ்க்கு வந்து நடக்கிறது எல்லாமே தெரியும். லதா ரொம்ப ஃபேமஸாக டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு நல்ல அவங்களோட உழைப்புல தான் வந்துட்டு இவங்க ரத்னாவும் ஜெயராஜும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து விஸ்வாஸ்க்கு நீயா வாழு லதா, நீ வந்துட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்காத. அவங்களுடைய பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட விஸ்வாஸ் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை உன் மூலமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. உனக்கான வாழ்க்கைங்கிறது வேற, நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு லதாவுக்கு அனைத்தையுமே புரிய வைப்பாங்க. இந்த டைம் தான் ரத்னாவும் ஜெயராஜும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நம்ம தப்பு பண்றோம், நம்ம பொண்ணை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்றோம், நம்மளுடைய நிறைவேறாத கனவுக்காக இவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப
ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில அதான் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி, என்னோட வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க. நான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா எனக்காக தான் ஆடுவேனே தவிர உங்களுடைய கனவுகளுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில லதாவும் விஸ்வாசும் தனியா போய் லைஃப்ல ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்ரித் லால் வந்து காலம் போன கடைசியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சாக போற நிலைமையில ஜெயராஜையும் ரத்னாவையும் கூப்பிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஜெயராஜ் உனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு நான் வந்து உன்னுடைய கரியரை ஸ்பாயில் பண்ணிட்டேன். உங்களோட குழந்தையும் நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயராஜ் வந்து மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அழிச்சிட்டாங்க இல்லையா அவருடைய அப்பா. அதனால அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. ஜெயராஜ் அவர்கள் ரொம்ப ஒரு ஆணாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு வார்த்தை கமாண்டுக்காக அவருடைய வாழ்க்கையே கரியரையே டிஸப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டாரு. ரத்னாவும் ஒரு கேஜ்டு பேர்டாகவே இருந்துட்டாங்க. ஃபைனல் ஆஃப் த ஸ்டோரி லதா வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.